Hello guys, welcome back to our channel. ஓகே கைஸ், ஏதோ ஃபாரஸ்ட் வேலை பண்ணிட்டாங்க, ஏதோ கிளம்பியாச்சு. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரமடையிலேருந்து உள்ளே போனோம்னா ஒரு மஞ்சூர் ரூட்டு ஃபுல் ஃபாரஸ்ட்டு வருது. ஒரு டீப் ஃபாரஸ்ட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டாக தான் இருக்குது. எப்படி இருக்க போகுதுங்கிறது தெரிய போகிறது இல்லை. இப்போ தான் அலோவ் பண்ணாங்க, இ-பாஸ் கேட்டாங்க, இ-பாஸ்லாம் போட்டு அப்ளை பண்ணிட்டு 1 hour கழித்து கிளம்பியாச்சு. ஏன்னா வேஸ்ட்டோட ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா பயங்கரமாகவே வருது. போகிற வழியில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. அவங்க செக் போஸ்ட்டில் வேறு ஃபாரஸ்ட் ஆஃபீஸெல்லாம் ரொம்பவே பயமுறுத்திட்டாங்க. அதில் எங்கேயும் நிற்காதீங்க, போயிட்டே இருங்க, இன்னைக்குன்னா எலிஃபெண்ட்ஸ் வந்தும் உங்கள் தலையில் தட்டி கூப்பிடும், வாங்க போகலான்ட்டு சொல்லி எல்லாம் ஃபன் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க. எப்படி இருக்க போகிறதுன்னு தெரில. சரி வாங்க, போகிற வழியில் அப்படியே பார்ப்போம். பார்த்திங்கன்னா இப்போவே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போக போகிறோம். ஏன்னா ஃபாரஸ்ட்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் ரொம்ப பிரச்சனை ஆயிரும். ஏன்னா டக்குன்னு ஏதாவது வந்தால் கூட ப்ராப்ளம் தான். ஸோ ஸ்லோவாக தான் போக போகிறோம். ஸ்லோப்புங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. ராயல் டேங்கில் நல்லா ரொம்ப ஸ்லோப்பாக ஏறுது இந்த பெண்டெல்லாம். செகண்ட் கீரு ஃபஸ்ட்டு கீரில் ஏறுது பைக்கு. இங்கே நிறுத்தி பார்ப்போம் எப்படி இருக்குது, சைலண்ட்டாக இருந்து பார்ப்போம். முன்னாடி பைக் சவுண்ட் மட்டும்தான் கேட்குது. அப்படியே ஸ்லோவாக தான் ஏற போகிறோம், ரொம்ப ஃபாஸ்டராக இல்லை. நீங்கள் பார்க்கல, பார்த்திங்கன்னா இது ஏர்பின் பெண்டு மாதிரி தான். ஃபஸ்ட்டு செகண்ட் கீரில் ஏறுது. ரொம்ப நெத்தி குத்தலாக இருக்குது. முன்னாடி பார்த்திங்கன்னா சித்தப்பா தான் போயிட்டுருக்காரு. பாரமடை வழிக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா அத்தூர் அப்படின்ட்டு ஒரு இடத்துலேருந்து மேலே ஃபாரஸ்ட் வழி. இதுவும் பார்த்தீங்கன்னா மஞ்சூர் போய் ஊட்டி வழியாக தான் போகுது. ஃபுல் டீலாக சாணிங்கிறது இங்கே இருக்குது. அவர் டக்குன்னு ஏதாவது எலிஃபெண்ட்ஸ் வந்துச்சுன்னா டக்குன்னு திருப்பிக்கலாம் அப்படின்னாரு. அதான் அவர் நான் முன்னாடி லீட் பண்ணிட்டு போகிறேன்னாரு. சன்செட் ஆகிட்டு இருக்குன்னு வேறு லெவலில் ரோடு. ஃபுல் டீப் ஃபாரஸ்ட். பார்த்தீங்கன்னா இந்த சைடு வேலியில் ஒரு இதான் ரோடு, எங்கேருந்து ஒன்றுமே இல்லை. பஸ்ஸு ஒரு டைமிங்க்கு தான் இருக்குது போல். 2 பஸ் என்னமோ தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. பஸ் நீங்கள் வந்து இந்த அட்வென்ச்சரை என்ஜாய் பண்ண நினச்சிங்கன்னா பஸ்ஸில் கூட வரலாம். அப்படியே நம்ம வானத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஃபாரஸ்ட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமான ஃபாரஸ்ட்டு. அப்படியே நம்ம மூவியில் பார்க்குற மாதிரியே இருக்குது பார்க்க. ரோட்டில் பார்த்திங்கன்னா அங்கே உட்காண்ட்ருக்காங்க. பட் இங்கே பக்கத்தில் ஊருக்காரங்க போல். ஆனால் ரோடு நல்லாவே ட்ரெயினிங்லாம் நல்லாவே ஆகுது. நீங்கள் இந்த அட்வென்ச்சரை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வரலாம். பட் ஆனால் ஒரு குரூப் ரைட் மாதிரி வரலாம். சோலோவாக வர்றது இங்கே வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். சோலோவாக வர வேணாம், தயவு செஞ்சு சோலோவாக வராதிங்க இங்கெல்லாம் வர மாதிரி இருந்தால். அதே மாதிரி ஃபேமிலியோடையும் வராதிங்க. பசங்க கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அட்வென்ச்சரு. ரோடுங்கிறது இப்போ தான் போட்டிருப்பாங்க போல், நல்லாவே இருக்குது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட்டோட சிட்டாக தான் இருக்குது.
அதிகமாக பார்த்த வரைக்கும் எலிஃபெண்ட்டோட சிட் மட்டும்தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ரோட்டில் எலிஃபெண்ட்டோட சிட் தான் இருக்குது. ஆனால் ஃபுல் ஃபாரஸ்ட்டை பார்த்தாலே கொஞ்சம் பயமாகவே தான் இருக்குது, திகிலாகவே தான் இருக்குது, கொஞ்சம் டெரராகவே தான் இருக்குது. அமைதி எப்பவுமே ஆபத்தானதுன்னு சொல்லுவாங்களே, அது ரொம்பவே கரெக்டு தான். அமைதியான இருக்க இடத்துல வந்து எப்பவுமே ஆபத்து நிறையாவே தான் இருக்கும். ரூட்லாம் நல்லாவே இருக்குது. ஏன்னா டக்குன்னு எங்கேயாவது கிளையாசினாலே யானை இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆல்ரெடி நான் ஒன் டைம் வந்திருக்கேன், காரில் தான் வந்திருக்கேன். சரி, பைக்கில் போனால் கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்குமே தான் இன்றைக்கி இந்த ரைடு. இப்போ வந்து நம்ம சென்டரில் போக போகிறோம். இவ்வளோ நேரம் வந்து ஒரு ஹில்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். பாருங்களேன் பெண்டு எப்படி கட்டாகி எப்படி போகுதுன்னு, அப்படியே ஃபுல்லாக டேர்ன் ஆகி போகுது. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் வேலி தான், ஒரு எண்டுங்கிறது இல்லை ரோடு. வேற மாதிரி எங்கேனா ஸ்டே பண்ணுற இதெல்லாம் ஃபெசிலிட்டிஸெல்லாம் இல்லை இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. இது ஃபுல்லாக ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு. டைமிங் தான் மார்னிங் 6 to ஈவினிங் 6 தான் அலோவ் பண்ணுவாங்க. மார்னிங் கரெக்டாக என்னன்னு தெரில, ஆனால் ஈவினிங் 6 o'clock க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. எங்கள் சைன் போட்டோம், சைன் போட்டு கிளம்பிட்டோம். இது கரெக்டாக பில்லூர் டேமுக்கு முன்னாடி செக் போட்டு எங்கேயும் நிற்க போகிறதில்ல, நம்ம பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்க போகிறோம். ஸ்லோவாகவே தான் 20 to 40 60 இந்த ரோட்டில் ஓட்டவே முடியாது. ஒரு 40க்குள்ளேயே தான் போக போகிறோம். முன்னாடி வியூலாம் நல்லாவே இருக்குது. கார்னரிங் வந்து நல்லாவே பண்ணலாம், பட் ஆனால் நம்ம பண்ண போகிறதில்ல. ரைட் சைடு அப்படியே பார்த்தா அங்கங்கே எலிஃபெண்ட்ஸ் நிற்கிற மாதிரியே தெரியுது. பார்த்திங்கன்னா லைஃப்பில் எதுவுமே பர்மனெண்ட் இல்லை, இருக்க வரைக்கும் நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும். இந்த மாதிரி ரோட்ஸ்லாம் எப்பாவது தான் வர முடியும். நம்ம லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல் வேலி தான், இந்த மூவிஸ்லாம் காமிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது இங்கே ட்ரோனுங்கிறது இருந்தால் நல்லாவே நம்ம வியூ காமிச்சிருக்கலாம். ரோடு ஃபாரஸ்ட் ஃபுல் சைலண்ட்டாக இருக்குது. இப்போ வரைக்கும் எந்த அனிமல்ஸையும் நாங்கள் பார்க்கல. ஸ்லோவாகவே தான் போயிட்டுருக்கோம், எங்கேயும் நிறுத்தவும் இல்லை, போயிட்டே தான் இருக்கோம் ஸ்லோவாக. ஆனால் ஆப்போசிட்டில் இந்த வேலையெல்லாம் ட்ரக்கெல்லாம் வந்தால் எப்படின்னு தெரில. 2 ட்ரக்கு வந்தால் டக்குன்னு போகவும் முடியாது, ரிவர்ஸ் தான் போயாகணும். அந்த ஃபாரஸ்ட்டை பாருங்களேன், அந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதெல்லாம் சான்ஸ்லெஸ்ஸு இந்த மாதிரி ஏரியாலெலாம் பைக் ஓட்ட. நம்ம பிளாக் சீட்டா இன்றைக்கி இந்த ஏரியாவில் தான் இப்போ சுற்றிட்டுருக்கான். நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறான். இந்த ரைடு முடிஞ்சிட்டு சர்வீஸ் பண்ணோம் கண்டிப்பாக. கிட்டத்தட்ட 400-500 பக்கம் ஓடிடுச்சு. பாருங்கள் அந்த சைடு எப்படி இருக்குன்ட்டு. வியூ எங்கே நின்று காமிக்கலான்னு பார்த்தா வியூ பாயிண்ட் மாதிரி எங்கேயுமே நிற்கிறதுக்கும் இல்லை. ஆனால் நம்மளே ஃபஸ்ட்டே பயந்து தான் போக வேண்டியதாக இருக்குது. இன்னும் காமிக்கிற மாதிரி இல்லை, அப்படியே பார்த்து போங்க காமிக்கிறேன். எப்படி ஏறணுமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இறங்குது. ஃபால்ஸுங்கிறது வருது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே தண்ணி வருது, நல்லாவே இருக்காங்க, அங்கே இருக்க முடியாது. ரோட் சேஃபில் பாறையெல்லாம் உடச்சி அப்புறம் தான் போட்டிருப்பாங்க போல். இங்கெல்லாம் ரோடு போட்டவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருப்பாங்க.
நம்ம ரோட்டில் ஈஸியாக ட்ராவல் பண்ணிட்டு போயிடுறோம். அவங்கள ஒரு செகண்ட் நினச்சி பார்க்கணும் நம்மளும். ரோட்ஸ் ஓகே, வந்த வரைக்கும் அந்தளவுக்கு எந்த ஆஃப் ரோடிங் அந்த மாதிரி ரோட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. பார்ப்போம், வந்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது ரோட்ஸு. இப்போ தான் போட்டிருப்பாங்க போல். இங்கே நாய் ஏதோ பார்த்து உழைச்சிட்ருக்கு, என்னன்னு தெரில. பட் ஆனால் உள்ள மரம்லாம் ஆடுது. ஐ திங்க் ஏதாவது அனிமல்ஸோ ஏதாவது இருக்க சான்சஸ் இருக்குது நிறையாவே. மோஸ்ட்லி நின்னெல்லாம் பார்க்க நம்மளுக்கு டைம் இல்லை. ஸோ நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம ரோட்ஸ் என்ஜாய் பண்ண தான் வந்தோம் வித் அட்வென்ச்சர் ரைடில். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 3:45 தெரியாத உங்களுக்கு சொல்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலை அந்த மலைப்பகுதி தான் இது. இங்கே என்ன சொல்கிறது, டைகர் இருக்கலாம், டைகர், அதுக்கப்புறம் எலிஃபெண்ட்ஸு, கரடி, இதெல்லாம் இங்கே அதிகமாக இருக்குது. இப்போ வரைக்கும் பிளாக் சீட்டா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது ஹெவியாக ஹாரன் கொடுக்கக்கூடாது தான், இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்கு கொடுப்போம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் வேலையும் ஃபுல் டீலா பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல் டீலா வேறு லெவல். சன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே தான் இறங்கும். சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஃபுல்லாகவே மேற்கு தொடர்ச்சி மலை தான். கோயம்புத்தூருக்குள்ளே இப்படி ஒரு பிளேஸ்னால் யாருக்கும் தெரியாது. கோயம்புத்தூருக்குள்ளே சுற்றி பார்க்க ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்குது. இந்த மலை பகுதியிலேருந்து தான் நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே முக்கால்வாசி தண்ணிங்கிறது கிடைக்குது. குடிக்கிற தண்ணி அத்திக்கடவுங்கிறது இங்கேருந்து தான் வருது. இதெல்லாம் ஓல்டு பிரிட்ஜு போல். நம்ம கேரளா பார்டருக்குள்ளே தான் என்ட்ரு ஆகிருக்கோம். இப்போது லைட்டாக கேரளாக்குள்ளே போயிட்டு மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுவோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாமே யானையோட சிட்டு தான் இருக்குது. நல்லாவே தெரியும், நல்லா வாட்ச் பண்ணுங்கள். பாருங்களேன் எவ்வளோ சிட்டு இருக்குது. இந்த ரோட்டில் அதிகமாகவே இருக்கும் போல். மூவியில் காமிக்கிற மாதிரி பிளேசஸ் மாதிரி இருக்குது. ரொம்ப ஸ்லோ போயிடுது, நெத்து குத்தல ஏறுது ரோடு. கேமரா பார்க்க உங்களுக்கு சத்தியமாக போய் ஏறுற மாதிரி தெரியாது, ஆனால் நேரில் பயங்கரமாக ஏறுது நெத்து குத்தலாம். பெண்ணூர் டேமுங்கிறது வந்தாச்சு. அப்படியே ஹாலிவுட் ட்ரெயின்ஸ் இது இருக்கிறா. இப்படி ஏறுதுன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு கீர் தான், நியூட்ரல் வேறு விழுந்துருச்சு பைக்கில். ரைட் சைடு பாருங்களேன், வேறு லெவல் வியூவில் இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஹாலிவுட் மூவியில் பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. மவுண்டென்ஸில் லைட்டாக சன்லைட் விழுகுது, நல்லாவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு செக் போஸ்ட். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மஞ்சூர் போகும். மஞ்சூர்லேருந்து ரைட் எடுத்தோம்னா ஊட்டி போகும். லெஃப்ட் எடுத்தால் சம்திங் ஏதோ கேரளா பார்டருக்குள்ளே போகும். கைஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ இங்கே ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி இருக்குது. என்னென்னு பார்ப்போம். ஃபோனை பாருங்கள் என்னமோ பண்ணிகிட்ருக்கு. மங்கீஸும் இருக்குது ரோட்டில். ஊட்டிக்கு போகலாமான்னு பிளான் போட்டிருக்கோம். பட் ஆனால் டைம் இல்லை. ரைட் சைடு பார்த்திங்கன்னா சீனரிஸ் தான் இருக்குது, மவுண்டென்ஸ் தான். ஃப்ரண்டில் ஃபுல்லாமே ஃபுல் மவுண்டென்ஸாக தான் இருக்குது. 43 ஏர்பின் பென்ஸுன்னு மேப்பில் இருந்துச்சு. பட் ஆனால் என்னன்னு தெரில. வந்த வரைக்கும் இப்படியே தான் ஏறுது, ரொம்பவே நெத்து குத்தலாகவே தான் ஏறுது. எங்காவது வியூ பாயிண்ட்டுன்னா உங்களுக்கு ஃபுல் வியூ காமிக்கலான்னு பார்த்தா வியூ பாயிண்ட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை, எங்கேயும் நிறுத்தவும் முடியறதில்ல. 3 கார் வருது, ஒரு ஹாரன் கூட அடிக்கல.
கைஸ் ஏதாவது உங்களுக்கு டிப்ரெஸ்டாக ஃபீல் ஆச்சுன்னா இது மாதிரி ஹில் சைடு அட்வென்ச்சராக ஓட்டுங்க. கண்டிப்பாக நிறுத்தி எங்கேயாவது காமிக்கிறேன் வியூங்கிறது. இங்கே நிறுத்தி பார்ப்போம். லெஃப்ட் சைடு இங்கேருந்து வியூ நல்லாவே தெரியுது பாருங்கள், நல்லாவே தெரியுது. நான் பைக் எங்கேயாவது ஓரமாக ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் காமிக்கிறேன் ஃபுல்லாக. வியூங்கிறத பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல் வியூ இதுதான், இவ்வளோதான். இதுக்கு தான் வந்தது இந்த என்ஜாய் பண்ணி. வியூ பாயிண்ட்லாம் பார்த்தீங்களா, நல்லாவே இருந்துச்சால. காமிக்கணும்னு நினச்சேன், அது நினச்ச மாதிரியே காமிச்சிட்டேன். இப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. உங்களுக்கு ஒரு 60% இதுதான் காமிச்சிருப்பேன் வியூங்கிறது தான். கைஸ் நான் அப்படியே மஞ்சூர் போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். மஞ்சூர் போயிட்டு கன்டினியூ பண்ணலான்னு பார்த்தா இங்கே இந்த பியூட்டிஃபுல்லாக காமிக்காமல் இருக்க முடியல. பாருங்களேன் என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம ஸ்டாண்டிங்கில் தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு நல்லாவே தெரியுது. இந்த ரோட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். அந்த ரோட்ஸை விட இந்த ரோடு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இந்த பியூட்டிஃபுல்லாக காமிக்காமல் என்னால் இருக்க முடியல வீடியோவில். பாருங்களேன் என்ன இதாக இருக்குன்ட்டு. கிளைமேட்டுங்கிறது அப்படியே லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டுங்கிறது ஃபார்ம் ஆகுது லைட்டாக, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 9 to 10 கிலோமீட்டர்ஸ் வருது மஞ்சூருக்கு. சின்ன சின்ன வில்லேஜுங்கிறது பாருங்களேன் ஃபுல் மிஸ்ட் ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் வந்ததுக்கும் இப்போ அந்த கிளைமேட்டுங்கிறது அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்களேன். இதுதான் நான் எதிர்பார்த்தது. பார்த்திங்கன்னா இங்கேயும் டீ எஸ்டேட்டுங்கிறதெல்லாம் இருக்குது. ஆல்ரெடி நம்ம மஞ்சூர் பக்கத்தில் வந்துட்டோம். கேரளாவுக்கும் சேராது, இது தமிழ்நாடுக்கும் சேர்ந்தது. சென்டரில் மஞ்சூர் ரீச் ஆகிட்டோம். கைஸ் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்.